அப்பா. இதுக்குதான் வீம்புக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறது. நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்பா, நீ சொன்னதெல்லாம் சரிதான் மீனுக்குட்டி. ஆனா இவ்ளோ கஷ்டமா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? மீனாட்சி, ஆ, ஏதாவது செய் மீனாட்சி, என்னால வலி தாங்க முடியல. தைலம் தடவிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் நல்லா தான் தடவி விட. அப்படியா? இதோ தடவுறேன். ம். வாங்க மாமா, பாத்து. ஏன் மாமா, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை செஞ்சு அவஸ்தைப்படுறீங்க? உதவி செய்ய போய் அது உபத்திரம் ஆயிடுச்சு. சரி, இப்படி வந்து சோஃபால உட்காருங்க. இல்ல சக்தி, எனக்கு எப்படி இருக்குன்னா சுந்தர் எப்படி இருக்கான்னு பாக்கலாம். வா ஆ, சுந்தர். ஏய், ஆ, கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்கடா. ஐயோ, இருங்க. வலிக்குது பேசிட்டு மீனுக்குட்டி. தானே இருக்கேன். என்னடா இன்னும் சரியாகலையா? பார்த்தா எப்படி தெரியுது ப்ரோ? முதலுக்கே மோசமாயிடுச்சு ப்ரோ. ரொம்ப கொஞ்சம் வலிக்குதுமா. பொறுத்துக்கோங்க. ஏய், இப்படியே இருந்தா அப்படித்தான்டா இருக்கும். ஏன் என் கூட வா, ஒரு வாக் போயிட்டு வரலாம். கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்டா. வாக்கா, அதெல்லாம் வேணாம் ப்ரோ. என்னால 1 இன்ச்சு கூட நகர முடியாது. என் மீனுக்குட்டி இப்படியே தடவிட்டு இருப்பாளாம், நான் அப்படியே தூங்கிடுவேனா? என்ன மீனுக்குட்டி? அதான் கூப்பிடுறாங்கல்ல, வாங்குவீங்க. போங்க, கூட கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போங்க, எழுந்துருங்க. அக்கா அக்கா, அதான் முடியலன்னு சொல்றாருல, விடுக்கா. சுந்தர், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாரு? டெல்லி ரிட்டனா? நீ நல்லா இருக்கணுமா? நல்லா இரு ப்ரோ. சக்தியை கூப்பிட்டு வாக் போயிட்டு வா ப்ரோ. என்னால வர முடியாது ப்ரோ. நீங்க வாங்க மாமா, போலாம். டேய், குட் நைட்ரா. குட் நைட், குட் நைட். குட் நைட். கதவு சாத்திட்டு போ ப்ரோ. மீனுக்குட்டி, ம், மாமாவுக்கு வலிக்குதுல, கடை விடுமா? ம், காட்டுங்க, கால்ல. காட்டுங்க. மித்ரா குட்டி, டெய்லியும் அப்பா கூட தான் தூங்குவேன், அப்பா கூட தான் தூங்குவேன்னு சொல்லுவேம்மா. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தனியா விட்டு போயிட்டியேம்மா. மெதுவா பண்றி, கொன்றுவ போல. மித்து, என்ன வெங்கட், டயர்லாம் போயிடுச்சா? ஓகே. வா. இந்த வீடு தான் சார். வாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? யார் இவங்கெல்லாம்? சொல்றேன், உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. எதுக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடணும்? வர சொல்லுங்க சார், சொல்றேன். சுந்தர், மீனாட்சி, அம்மா, பாட்டி, கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்க. மஹி, இப்ப சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், நீங்க இவங்க வீட்டு பையனை உங்க வீட்ல வச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க.
சார் என்ன சார் சொல்றீங்க? இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க வீட்டு பையன் எங்க வீட்டுல இருப்பான்? புகழ் இருக்கானா? ஆ, இருக்கான். அவனை வர சொல்லுங்க. எதுக்கு அவனை வர சொல்லணும்? வர சொல்லுங்க சார். புகழ், புகழ், என்னப்பா? கொஞ்சம் கீழே வா. தோ வரேன்ப்பா. புகழ், இங்க வாடா, வா. 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 ஹலோ, இப்ப எது கண் கலங்குறீங்க? என் பையனை எது கூப்பிடுறீங்க? சார், அவன் உங்க பையன் இல்ல, எங்க பையன். சார், இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு சார். இவர் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சார், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புகழ் என்னோட பையன். நான் அட்ரஸ் மாதிரியும் வரல, எனக்கு எதுவும் ஆகல. உங்க மனைவிக்கு டெல்லி ஹாஸ்பிட்டல்ல தானே பிரசவமாச்சு? ஆமா. நீங்க அட்மிட் ஆன அதே நாள்ல தான் என் மனைவியும் டெலிவரிக்காக அட்மிட் ஆனா. உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு உடல் நல்ல சரியில்லாதனால தான் என் மனைவிக்கு பிறந்த ஆண் குழந்தைய உங்களுக்கு மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா புகழ் என் பையன்னு? என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உங்க பையனை மாத்தி எதுக்கு என்கிட்ட வைக்கணும்? ஏன்னா எனக்கு பிறந்தது ட்வின்ஸ். அதனால ஒரு குழந்தைய மாத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்களாம் பொய் சொல்றீங்க. புகழ் என்னோட பையன்தான். நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உங்களுக்கு 2012 ஏப்ரல் 25ஆம் தேதி நைட்டு 11 o'clock தானே குழந்தை பிறந்தது. சொல்லுங்க, அப்பதானே டெலிவரி ஆச்சு. சக்தி, சொல்லு சக்தி. அவங்க சொல்ற நேரத்துல தான் உனக்கு டெலிவரி ஆச்சா? ம். ஆனா புகழ் என்னோட பையன்தான். அவன் எனக்கு பிறந்த குழந்தை. இங்க பாருங்க, வீணா பிரச்சனை பண்ணாம என் பையனை என் கூட அனுப்பி வைங்க. சார், என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்து எங்க வீட்டு பையனை உங்க வீட்டு பையன் சொல்லி கூப்பிடுவீங்க. நாங்க எதுவுமே சொல்லாம உங்க கூட அனுப்பி வச்சிடணுமா? இங்க பாருங்க சார், புகழ் எங்க வீட்டு பையன். யாருக்கும் அப்படிலாம் கொடுத்துட முடியாது. ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க.
இங்க பாருங்க சார், நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல. புகழ் எங்களுக்கு பிறந்த குழந்தை. அவனை எங்க கூட அனுப்பி வைக்க சொல்லிதான் கேக்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் சக்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் அவ பிரெக்னன்சி டைம்ல அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டெலிவரி வரைக்கும் நான் அவ கூட தான் இருந்தேன். புகழ் சக்திக்கு பிறந்த குழந்தை தான். இல்ல, புகழ் என் பையன். உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆதாரம் இல்லாம நாங்க இங்க வரல, ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம். அப்ப காமிங்க. அது உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஆமா சார், ஆதாரத்தோட தான் வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன சார் பேசுறீங்க? எங்க வீட்டு குழந்தைய அவங்க வீட்டு குழந்தைன்னு பிரச்சனை பண்றது அவங்க. அவங்களுக்கு நாங்க கோஆபரேட் பண்ணணுமா? இங்க யார்கிட்ட சொன்னா புரியும் தெரியலையே. ஹலோ சார், நான் அட்வொகேட் தான். என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நல்லாவே புரியும். சார், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எங்க வேலையை செய்ய விட்டா தானே சார் நாங்க செய்ய முடியும். சார், உங்க வேலையை பாக்குறதுக்காக எங்க வீட்டு பையனை கூட்டிட்டு போவீங்க, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? உங்க வீட்ல இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? மேடம், அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க தான் சொல்றேன். என்ன சார், வந்ததுல இருந்து அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் யாருக்கும் சாதகமாலாம் பேசல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க. அவங்க பக்கத்து நியாயத்தையும் பார்க்கணும்ல. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என் பையனை அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன சார் நியாயம் இருக்கு? இங்க பாருங்க மேடம், நியாய அநியாயத்தை பத்தி பேசுறது இப்ப தேவையில்லாதது. அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க. சார், என்னோட பையங்கிறதுக்கு ஆதாரம் நான் தான். நான் அவனை பெத்தவன். இதை விட என்ன சார் ஆதாரம் வேணும்? வேணும் மேடம், ஆதாரம் வேணும். குழந்தைய மாத்தி வச்சதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. குழந்தைய மாத்தி வைக்கலன்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, நான் புகழ விட்டுறேன். அது வரைக்கும் எங்க பையன் புகழ் என் கூட தான் இருப்பான். வா புகழ். சார், என் பையனை விடுங்க. விடுங்க, அவன் என் பையன். என்ன சார் இது? சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், விட சொல்லுங்க சார். புகழ், வாடா. சார், விட சொல்லுங்க சார். விட சொல்லுங்க. கையை விடுங்க, சக்தி, கையை விடுங்கன்னு சொல்றாங்க. புகழ் என் பையன், கையை விடுங்க நீங்க. புகழ், நான் தான்டா உன் அப்பா, வாடா. சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? சார், விடுங்க சார். ஏன் விடுங்க சார்? புகழ் வாடா, அம்மா கிட்ட வா. நான் தான் உன் அம்மா. வா. இல்ல, நீங்க அம்மா இல்ல. அம்மா. வா புகழ், நம்ம வீட்டை போய் கூட்டு போறாங்க சார். இருங்க மேடம். சார், வண்டியில ஏறு, வண்டியில ஏறு புகழ். சார், அவங்க ஏன் பையன்? ஏறு. புகழ், 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 புகழ். சார், கூட்டிட்டு போறாங்க சார். விட சொல்லுங்க சார். சார், ப்ளீஸ் சார். புகழ். சார், அவன் எங்க வீட்டு பையன் சார். புகழ்.
புகழ் சார் கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். பையனை கூட்டிட்டு போய் சொன்னா கேளுங்க சார். புரிஞ்சுக்கோ சார். சார் என்ன சார் இது? புகழ் கூட்டிட்டு போறாங்க. புகழ் புகழ் சக்தி மாமா புகழ். சார் என்ன சார் இதெல்லாம்? சார் அவர்தான் தான் பையன் சொல்றாருல, ஆதாரம் இல்லாம யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சார். பேசாம உங்க வேலையை பாருங்க சார். யோ வண்டிடியா. சார் 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 புகழ் இவங்களுக்கு பொறுத்த குழந்தை சார். சார் சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு போறீங்க? புகழ் இவங்க குழந்தை சார். சார் 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 சக்தி அழாது. ஐயோ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம சொல்றதுதான் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. யார் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா தான் போலீஸ் சப்போர்ட் பண்ண பாப்பாங்க. நாம இங்க நின்னு பேசுறதை விட ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. மகி ப்ரோ, நீங்க இவங்களுக்கு துணையா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க. வா ப்ரோ. சக்தி வா. சார் எதுக்கு சார் எங்க பையனை அவங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்க? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, முதல்ல உட்காந்து பேசுங்க சார். நீங்க சொல்றத நாங்க எதுக்கு சார் கேட்கணும்? எங்க பையனை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்படிலாம் செய்ய முடியாது மேடம். ஏன் சார் எங்க பையனை எங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு வாங்கி தர முடியும், ஆனா அவங்க கிட்ட இருந்து எங்க பையனை எங்களுக்கு வாங்கி தர முடியாதா? இதெல்லாம் என்ன சார் சட்டம்? வார்த்தைக்கு வார்த்தை எங்க பையன் சொல்றீங்களே, அது அவங்க பையன் ஆதாரம் வச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சேன். சார் ஆதாரம் இருந்தா உடனே அனுப்பி வச்சிருவீங்களா? ப்ராப்பரா விசாரிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, இது மேல் இடத்துல இருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டியதான் என்னோட டியூட்டி. இதுல உங்களுக்கு சாதகமாவோ அவங்களுக்கு சாதகமாவோ நான் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார், அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அந்த அட்ரஸையாவது எங்களுக்கு கொடுங்க. எதுக்கு சார் எங்க பையன் எங்க இருக்கான்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா சார்? சார் கொடுங்க சார். கான்ஸ்டபிள் சார் ஓகே சார். என்னங்க வா சக்தி போலாம். கான்ஸ்டபிள் சார் ஜீப்பை ரெடி பண்ணுங்க. ஏன் சார்? இவங்க போறத பார்த்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. நாமளும் போவோம். சரிங்க சார்.